குட் மார்னிங். என் பேர் ஃபரிதா பானு. நான் வெள்ளி வந்து இப்போ எப்படி கழுவுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இதுதான் வந்து சில்வர் டிப். இதான் சில்வர் டிப். இது வந்து நம்ம மோடிகேர் கம்பெனியில் ஒரு 29 வருஷமாக இந்த கம்பெனி இருக்குது. அப்போலேருந்து நான் வந்து இதை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வெள்ளி பொருளை எப்படி கழுவுறோன்னு நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து நான் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் நல்லதுன்னு சொல்லி நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இந்த அழுக்கான வெள்ளியை வந்து எப்படி வந்து பளிச்சுன்னு ஆக்க போகிறோன்னு பார்க்க போகிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கண்ணாடி பாட்டில் உள்ள வைக்கிறேன் இதை. சரிங்களா? இப்போ நான் இதில் அப்படியே இதை ஊற்றுறேன். அது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், அழகாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து கெமிக்கல் இல்லாதது, அதனால உங்களுக்கு வெள்ளி லாஸ் ஆகுன்ற பயமும் வேண்டாம். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் இதில் ஊற்றிட்டு எடுத்துட்டோம். நம்ம இந்த பொருள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் வந்து சாதா தண்ணியில் கழுவி வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இன்னொன்று நான் இது பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதுவும் வெள்ளி தான். ஆனால் இதுக்கு வந்து நான் சும்மா ஒரு பாதி இது மட்டும் விட்டு காட்டுறேன். நான் அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுனால விட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக நம்ம உள்ளே விட்டோம், எவ்வளோ அழகாக வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். இப்போ மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம தேய்க்கல கொள்ளல ஒன்றுமே செய்யலை, சும்மா அந்த லிக்விட்குள்ளே விட்டு ஒரு 2 நிமிஷம். இது பெரிய பொருளாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இது பாதி வரையும் போட்டு உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் காட்டிட்டேன். இப்போ நான் இந்த ட்ரேல வச்சு நான் இதை ஊற்றுறேன். இது மேலே ஊற்றுறேன். நான் ஊற்றும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அது நீங்கள் உள்ளே விட்டு தான் எடுக்கணும்னா இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள். நம்ம இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு திருப்பி நம்ம இதிலே ஊற்றி வச்சுக்கணும். இதை நீங்கள் கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க, தண்ணி பட்டுச்சுன்னா வீணாக போயிடும். சரிங்களா? இது பாத்திரம் கலர் லிக்விடு ஒண்டர் டாப்பு இல்லைன்னா டசால்னா இது வந்து கெமிக்கல் பேஸ் இல்லை, ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதனால நம்மளோட வெள்ளிக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்களா? ஒரு துளி வந்து நான் இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இரும்பு நார் போடாதீங்க. இரும்பு நார் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளி லாஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் அந்த இரும்பு நாரில் தடவும் போது உங்களுக்கு வந்து அதோட இதுவும் சேர்ந்து வெள்ளியை தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இதுவே வந்து ப்ரெஷ்ஷு, பல்வரக ப்ரெஷ்ஷு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு திங்ஸு இதெல்லாம் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெள்ளி வந்து லாஸ் ஆகாது, உங்களுக்கும் அந்த கடை போயிடும். இங்கே பாருங்கள், மேலே இங்கே இருந்துச்சு கடை போச்சா. இப்போ நம்ம இந்த ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவியாச்சு. இங்கே பாருங்கள். ஓகேவா? இதில் கற்பூரம் வச்சுருக்காங்க போல், அதனால அந்த கருப்பு வந்துருக்குது. மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஸ்மார்ட்